திருமணமானவங்க, ஆக போறவங்க, சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பேஜர். இந்த ஒரு பேஜரை வெடிகுண்டா உங்களால மாற்ற முடியுமா? அதுவும் இதை ஹேக் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. முடியவே முடியாது, இம்பாசிபிள் டாஸ்க்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை இஸ்ரேல் சாத்தியப்படுத்திருக்காம இருக்குங்க. உலகம் முழுக்க இந்த செய்தி தான் இப்போ பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிறோம். இந்த துப்பாக்கி படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பர்டிகுலர் சீன் வரும் பாருங்க. ஒரே நேரத்தில் ஒரு 12 டார்கெட்ஸ் கிட்ட அடித்து காலி பண்ணுவாங்க. ஐ திங்க் 12 நினைக்கிறேன். அப்போ கன்னை பயன்படுத்துவாங்க எல்லாருமே. ஆனால் இந்த ஒரு அட்டாக்ல பார்த்தீங்கன்னா பேஜரை பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் இவங்களா பேஜரை போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரல, ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சம்மந்தப்பட்ட டார்கெட்ஸ்லாம். அந்த பேஜர்ஸை வச்சு அவங்கள காலி பண்ணுற வேலையை இஸ்ரேல் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. சில பேர் நம்பலாம் இது இஸ்ரேல் பண்ணியிருக்காதுன்னு. ஆனால் நான் 100% அடித்து சொல்கிறேன், இஸ்ரேலோட அட்டாக் தான் இது. அவங்கள தாண்டி இது போல் அட்டாக் பண்ண உலகத்தில் வேறு எந்த நாடாலையும் முடியாது. ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணலாம். இந்த ஒரு அட்டாக் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வந்தாகணும். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாக்கும் இடையில இந்த நாள் வரைக்கும் செம சண்டை போய்கிட்டு இருக்கு. காசாவில் ஹமாஸ் வெர்சஸ் இஸ்ரேல் விவகாரம் பார்த்துட்டு இருக்கல, அங்கே போர் அஃபிஷியலாக வெடிச்சிருச்சு. ஆனால் லெபனான் பார்டரில் இருக்க ஹெஸ்புல்லா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு இடையில எப்போ வேணாலும் முழு நேர போர் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னோட்டமாக தான் அடிக்கடி அந்த பார்டர் பகுதியில் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு இருக்கு. இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, விமானப்படை தாக்குதலை எந்த அளவுக்கு ஃபுல் பிளெஜாக பண்ணாலும் சரி, இன்னொரு பக்கம் துப்பாக்கி தாக்குதல்களை பண்ணாலும் சரி, அவங்க நினைக்கிற ஹெஸ்புல்லா டார்கெட்ஸை முழுமையாக அழிக்க முடியல. இதனால் என்ன பண்ணுறாங்க, ஹெஸ்புல்லாவோட தகவல் தொடர்பு இருக்குல்ல, நம்ம அதை கை வைக்கலாம், அதை நம்ம ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹெஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் நாங்கள் செல்ஃபோன்ஸை பயன்படுத்தினா தான் நீங்கள் ஃபுல்லாக ஹேக்லாம் பண்ணுவீங்க, நாங்கள் செல்ஃபோன்ஸே பயன்படுத்தலை, தகவல் தொடர்புக்காக நாங்கள் முழுக்க பயன்படுத்துறது பேஜர்ஸ் அப்படின்றாங்க. இதே பேஜர்ஸ் சார்ந்து நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி சில வீடியோஸ் தொகுத்து வழங்கியிருந்தோம். இந்த ஹெஸ்புல்லாவோட கம்யூனிகேஷன் பேட்டர்ன் சார்ந்து அதில் ஃபுல்லாக பேஜஸ் பற்றி எலாபரேட் பண்ணியிருந்தோம். அப்போ நம்ம சொன்ன விஷயம் இப்போ அப்படியே நடந்திருக்குங்க. ஆனால் நம்ம அப்போ அசியூம் பண்ணோம் பேஜர்ஸை வச்சு எதனா பண்ண வாய்ப்பு இருக்கான்னு. இப்போ இஸ்ரேல் பண்ணியிருக்காது. இந்த ஹெஸ்புல்லாவோட பேஜர்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம விளையாடலாமான்னு இந்த இஸ்ரேல் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட விளைவு பேஜர்ஸ்லாம் வெடிச்சு சதுறது. லெபனான் பார்டரில் இருக்க இந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் இருப்பாங்க பாருங்க, யாரெல்லாம் இந்த பேஜர்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ அந்த பேஜர்ஸ்லாம் பட்டுன்னு வெடிச்சு சதுறவே அவங்க படுகாயத்திற்கு உள்ளாயிட்டு இருக்காங்க. சில பேர் செத்தே போயிட்டாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு பேஜர்ஸ் நம்ம பார்ப்போம், ஆனால் இந்த வேலைகளை அதை வச்சு பார்க்க முடியும்னு இஸ்ரேல் ப்ரூவ் பண்ணியிருக்குங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இதுதான் நிலமை. இந்த ஹெஸ்புல்லாவினர் பேஜர்ஸை வச்சு சுற்றிட்டு இருப்பாங்களா, அங்கே இருக்கிற நிலமை. எங்கே பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ இந்த பேஜர் பிளாஸ்ட்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது மேஜராக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது லெபனானோட தலைநகரான பெய்ரூட்டில். அப்புறம் அதை சார்ந்து இருக்க ஒரு சில ரீஜன்ஸுங்க. ஏன்னா அங்கே தான் ஹெஸ்புல்லாவினர் மக்களாக கலந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, அந்த பகுதிகளில் திடீர்னு பிளாஸ்ட் ஃபுல்லாக. அங்கே இருக்க மக்களுக்கு ஒன்றுமே புரியல. சாமானிய மக்களுக்கு என்ன, வந்தார் கடையில் நின்னார், திடீர்னு ஏதோ வெடிச்சது, கீழே விழுந்துட்டாரு, என்னன்னு தெரியலையே, ஒருவேளை செல்ஃபோன்ஸ் எதனா வெடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தா தான் தெரியுது எல்லாம் வெடிச்சிருக்கிறது பேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆம்புலன்ஸை கைமா தாங்க பார்க்க முடியுதாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 2800 பேருக்கும் மேலே காயமடைஞ்சிருக்காங்க இந்த பேஜர்ஸ் தாக்குதல்னால. பெய்ரூட்டில் இருக்க மருத்துவமனைகள் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இது போல் சினாரியோ தான். இது இப்போ எடுக்கப்பட்டிருக்க புகைப்படம் தான். இவங்க யாருன்னா, இந்த பேஜர்ஸ் அட்டாக்கில் ஒருத்தர் படுகாயங்க. அவர் இப்போதையும் சொல்லப்படுறது ஹெஸ்புல்லா மெம்பர்னு சொல்கிறாங்க. அந்த நபரோட குடும்பத்தினர் தான் கதறிக்கிட்டு ஓடுறாங்க. இவங்களாலே நம்ப முடியல, பேஜர் வெடிச்சு இவன் இப்படி கிடக்கிறானா, இந்த அளவுக்கு மோசமாக உயிருக்கு போராட்ட நிலைமைக்கு அப்படின்னு பதறிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸ் முழுக்க. ஸ்க்ரீனில் ஒருத்தர் தெரிகிறார்ல, சாதாரண நபர் கிடையாது மக்களே, லெபனானுக்கான ஈரானிய தூதர். அப்பேற்பட்ட ஒரு பேர் மொஜ்தபா அமானி. இவருக்கிட்டே ஒரு பேஜர் இருந்திருக்கு. அப்போ இஸ்ரேல் இவ்வளோ காலமாக சொல்லிட்டு இருந்துச்சுல, ஈரானோட ப்ராக்சிஸ் தான் அந்த ஹெஸ்புல்லா ஹமாஸ்லான்னு சொல்லிட்டு திரும்ப நிரூபணம் ஆகுது பார்த்தீங்களா. இவர்கிட்ட இருந்த பேஜரும் சடனாக வெடிச்சிருக்கு. இவர் காயம். ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலுங்க, யோசிச்சு பாருங்க, இவர் காயம். என்னாச்சு ஏதாச்சுன்னு உலகமே பதற ஆரம்பிக்குது.
ஹாஸ்பிட்டலில் சீரியஸ்ன்ற மாதிரில வேறு செய்திகளை வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் இவரோட மனைவி இருக்காங்களே, இவங்ககிட்ட விஷயத்தை கேட்குறாங்க செய்தியாளர்கள். அப்போ அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, லேசான காயம்தாங்க, அது வெடிச்சிருக்கு, லேசான காயம்தான், உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லைனா ஏற்கனவே ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல்னு விவகாரம் அப்படி போயிட்டு இருக்க மலை மாதிரி பெருசா இல்லை இவருக்கு எதனா ஆயிருந்துச்சுன்னா விஷயம் இன்னும் முத்தி போயிருக்கும். அந்த ஒரு பியூரோக்ராட் மட்டும் கிடையாதுங்க, ஹெஸ்புல்லாவை சேர்ந்த சில லா மேக்கர்ஸ் அவங்களோட பசங்க வரைக்குமே இது இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஹெஸ்புல்லாவோட எம்பி ஒருத்தர் பேர் அலி அமர், இவரோட பையன் ப்ளஸ் இவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த பெக்கா வேலி இருக்குல்ல, அங்கே ஹெஸ்புல்லாவோட நடமாட்டம் ரொம்ப அதிகம். அங்கே இருக்க ஹெஸ்புல்லாவோட மெம்பரான ஒரு நபருங்க, இவரோட 10 வயசு பொண்ணு. ஸோ அங்கே ஒரு சின்ன பையன், இங்கே ஒரு 10 வயசு பொண்ணு, 2 பேருமே உயிரிழந்திருக்காங்க. வெடித்தது பேஜர். அந்த நேரத்தில் குழந்தைங்க கிட்ட அந்த பேஜர் இருந்துச்சாலும் என்னவோ தெரியல, இல்லை அது வெடிக்கிறப்ப பக்கத்தில் இருந்தாலும் தெரியல, அந்த 2 உயிர்கள் போயிருக்கு. இன்னொரு பக்கம் ஹசன் ஃபத்லால்ஹா அப்படின்ற இன்னொரு லா மேக்கர், ஹெஸ்புல்லா சேர்ந்த ஒரு லா மேக்கர், இவரோட பையனுக்கு கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்க வரைக்கும் இந்த அளவுக்கு இந்த பேட்டர்ன் நீட்சி அடைஞ்சு போயிருக்கு. பொதுவாக காசாவில் இவங்க ஐடிஎஃப் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அங்கே சிவிலியன்ஸ் கொல்லப்படுறாங்க, குழந்தைங்க கொல்லப்படுறாங்கன்னு குற்றச்சாட்டு வரும். ஏன்னா அது ஃபிசிக்கல் அட்டாக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பேஜரை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க, அங்கேயும் குழந்தைங்க பலின்ற செய்தி வெளியே வருது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இது போல தான் மக்களே நிறைய பிளாஸ்ட்டு பேஜர்ஸை பேஸ் பண்ணி. அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்பலை, அப்படி உங்கள் மனசை ஒரு மாதிரி ஊறிக்க எடுத்துரும், ஈரக்குலை நடுங்க உங்களுக்கு. அப்படி இருக்க ஒரு காட்சியுமே சினிமாவில் என்னங்க சினிமா இங்கே நடந்திருக்கதெல்லாம் சொல்கிறேன். இது எங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுங்க, லெபனானில் தான் இது போல் இந்த தாக்குதல் கட்டவிழ்த்தப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அதை சார்ந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. இந்த கேப் போட்டுன்னு ஒரு பர்சன் இருக்கார்ல, இவர்கிட்ட ஒரு பேக் இருக்குது, அவர் அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காப்புல, இந்த வெஜிடபிள்ஸு இது போல் பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சுற்றி பார்த்தீங்கன்னா மக்கள் நிற்கிறாங்க. பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருந்தவர் சடனாக ஒரு மாதிரி நிர்கதி ஆகிறாரு. இந்த இடுப்பு இருக்குல்ல, இந்த போர்ஷனில் ஒரு பிளாஸ்ட்டு பட்டுன்னு வெடிக்குது, அங்கேருந்து ஒரு மாதிரி புகையாக கிளம்புது. எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தவங்களாம். இந்த பர்சன் அப்படியே பின்னாடி சாயிறாரு, சாஞ்சிட்டு கால் 2 அப்படி மேலே நிற்குது. அவர் உடம்பு அப்படியே கீழே ஃப்ளாட்டு, அசைவே இல்லை. அவருக்கு இடுப்புக்கு கீழே அசைவே சுத்தமாக இல்லை. இந்த பகுதியில் மேற்பகுதியில் கூட பார்த்தீங்கன்னா கழுத்து தலை இருக்குல்ல, இது மட்டும் மைல்டாக அசையுது, அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாமல் அவர் அப்படியே அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போன மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் கூட அசைவே இல்லை. இவங்க எல்லாருமே சதறி ஓடினாங்க. ஒருத்தர் மட்டும் வந்து பக்கத்தில் அப்படியே கேஷுவலாக வந்து பார்த்தாப்புல, என்ன ஏதோ செல்ஃபோன் வெடிச்சிருக்கும் அதனால் இது போல் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கேயும் பேஜர் தான். ஒரு பேஜர் எந்த அளவுக்கு பார்த்தீங்களா, பாக்கெட்டில் வச்சுருந்துருப்பாங்க கண்டிப்பாக அந்த பேஜரை. அந்த பகுதியில் வெடிக்குது அப்படின்னா சிந்திச்சு பாருங்கள், எந்த ஒரு உறுப்பை அதை அதிகமாக தாக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இதை அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி திட்டம் போட்டிருப்பாங்களே, அவங்க இதெல்லாம் யோசித்து தான் போட்டிருப்பாங்க. எந்த இடத்துல அடித்தா உயிர் போகன்ற மாதிரி யோசித்து அடிச்சிருக்க மாதிரி இருக்குது ஃபுல்லாக இதை டார்கெட் பண்ணி. இதை பார்த்தீங்களா, சாலையில் நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தர் மக்களோட மக்களாக அப்படியே பின்னாடி சரியிறாரு. இதே போல தான் நிர்கதி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அசைவில்லாமல் இருக்காரு. பார்த்தா அங்கே ஒரு பிளாஸ்ட்டு, அவர் பாக்கெட்டில் ஒரு பேஜர் வச்சுருந்துருக்காரு, அங்கே ஒரு தாக்குதல். நிறைய பேருக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இடுப்பு பகுதிகளில் தான் காயம் பெருசாக ஏற்பட்டிருக்கு. அதுவும் மேஜர் பார்ட்டுங்க. இங்கெல்லாம் ஒரு பெரிய அட்டாக் முன்னெடுக்கப்படுதுன்னா, உங்கள் உடம்போடு ஒட்டியிருக்க ஒரு பொருள் வெடிக்குது அப்படின்னா என்னென்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இதாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முகம் செதஞ்சிடுச்சு, கண்கள் பார்வை பறி போயிடுச்சு, கைகள் காலி செயலிழந்துருச்சு, விரல்கள் ஒரு சிலருக்கு 3 விரல்கள் 4 விரல்கள் வரைக்கும் போயிடுச்சு, அப்படியே பிளாஸ்ட் எல்லாம் செதறி இருக்கு. இன்னும் சிலருக்கு கைகளில் இருந்த 10 விரல்களும் காலி. ஹெஸ்புல்லா அமைப்பினர் தான் சொல்கிறேன், அவங்க இதுக்கப்புறம் ஆயுதம் ஏந்த முடியுமான்னு கூட தெரியல, அப்பேற்பட்ட காயம். ஆக்சுவலாக லெபனான் பார்டரில் ஆரம்பிச்சதில் இந்த பிளாஸ்ட்டு இது அப்படியே சிரியா பார்டர் வரைக்கும் போயிருக்கு. இட் மீன்ஸ் இந்த பேஜர்ஸ் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோ அங்கங்கெல்லாம் பிளாஸ்ட் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காங்க மாதிரி இருக்குது இந்த தாக்குதலை நடத்தினவங்க. சிரியா பார்டரில் பார்த்தீங்கன்னா டர்க்கி, ரஷ்யா இந்த 2 நாடுகளை சேர்ந்த படையினரும் இந்த ஜாயிண்ட் பேட்ரோலில் ஈடுபட்டிருக்காங்க. அப்பேற்பட்ட எல்லை பகுதிகளில் ஹெஸ்புல்லா அமைப்பினரும் இருக்காங்க. இவங்களும் அந்த சிவில் வாரில் ஒரு பார்ட்டு தான். ஸோ இவங்களோட பேஜர்ஸ் வெடிச்சு அங்கே 14 ஹெஸ்புல்லா அமைப்பினர் காயம். எவ்வளோ தூரம் நீட்சி அடைஞ்சு போயிருக்கு பாருங்க. இது ஹெஸ்புல்லா இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, கொந்தளிச்சிருக்காங்க. இப்போ ஏற்பட்ட தாக்குதலை இஸ்ரேல் தான் நடத்திருக்குன்னு வழக்கம் போல் பிளேம் அவங்க மேலே போட்டாங்க. பேஜர்ஸ் பிலாங் டு ஹெஸ்புல்லா யூனிட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது எங்கள் அமைப்பை சேர்ந்தவங்க பேஜர்ஸ் யூஸ் பண்ணுறது உண்மைதான், அதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. நாங்கள் மட்டும் இல்லை, சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் நாங்கள் அதை கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் 8 ஹெஸ்புல்லா ஃபைட்டர்ஸ் உயிரிழந்திருக்கிறதா இவங்களே அஃபிஷியலாக கிளைம் பண்ணுறாங்க. வேறு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம தகவல்னு சொல்லலாம். ஹெஸ்புல்லாவே சொல்லுது, ஆமாம் இந்த பேஜர்ஸ்லாம் வெடிச்சதில் எங்கள் வீரர்கள் 8 பேரை நாங்கள் இழந்துட்டோம். இவங்கெல்லாம் ஜெருசலேம் நோக்கி பயணப்பட்டு இருந்தவங்க.
ஸோ பயணத்தின் நடுவில் அந்த பேஜர்ஸ் வெடிச்சிருக்கு. எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. இஸ்ரேல் தான் பண்ணுச்சுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களா? இஸ்ரேலை நாங்கள் பழி வாங்காமல் விட மாட்டோம். ஏற்கனவே இஸ்ரேல் மேலே அவ்வளோ கொந்தளிப்பில் இருக்கும். இப்போ இது போல தாக்குதல் வேறு அவங்க கட்டவிழ்த்து விடுறாங்க. நாங்கள் பழி தீர்த்தே ஆகும்னு ஹெஸ்புல்லா ஒத்தகால நிற்க ஆரம்பிச்சிருக்கு. திஸ் இஸ் அ கிரிமினல் அக்ரெஷன்னு இஸ்ரேலோட இந்த மூவை ஹெஸ்புல்லா சொல்லுதுங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரான அபாஸ் ஆர்க்சி இவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் டெரரிசம் இது அப்படின்றாரு. பொதுவாக இஸ்ரேல் சொல்லும் ஈரானும் அதோட ப்ராக்சிஸும் பயங்கரவாதம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. இப்போ இவர் சொல்றது, நான் இதை ரொம்ப ரொம்ப பெரிய அளவுக்கு கண்டிக்கிறேன், இந்த பேஜர்ஸ் அட்டாக்கை இஸ்ரேல் தான் அது காரணம், நீங்கள் இப்போ ஏற்பட்ட பயங்கரவாதத்தை பண்ணுவீங்கன்னு நினச்சி பார்க்கலன்னு ஈரானோட மவுத் பீஸை இந்த அளவுக்கு பேசியிருக்காருங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா, நம்ம சந்தேகம் கண்டிப்பாக அங்கே திரும்பல. ஏன்னா இஸ்ரேல் இப்போ ஏற்பட்ட அட்டாக்கை பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா ஹெல்ப் இல்லாமல் பண்ண முடியாதுன்னு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் இதில் சம்மந்தப்படலைங்க, எங்களோட இன்வால்மெண்ட் இதில் துளியும் கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலு இன்னும் பொறுப்பேற்றுக்கல, நாங்கள் தான் அந்த அட்டாக்கை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஹனியை கொல்லப்பட்ட பிற்பாடு இப்போ வரைக்கும் இஸ்ரேல் நாங்கள் தான் கொண்டு ஒத்துக்காமல் இருக்காங்களே, அதே மாதிரி தான் இந்த தாக்குதலே இருக்காங்க. அதான் அமெரிக்கா வீழ்ச்சிக்கிச்சு, நம்ம பக்கம் எல்லாம் திரும்பிட போகிறாங்கன்னு எங்கள் இன்வால்மெண்ட் இல்லைன்ட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சொல்கிறாங்க பயத்தில் அமெரிக்கா, ஈரான் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நிலைமையை இந்த பதட்டத்தை இன்னும் அதிகமாக்கிடாதீங்க, ஏற்கனவே பஞ்சாயத்து போயிட்டுருக்கு உங்களுக்கு இஸ்ரேலுக்கும், ஸோ நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு அமெரிக்கா இறங்கி வந்து கன்வின்ஸ் பண்ணுற வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க ஈரானை. இஸ்ரேல் பண்ணிடுது ஒரு பக்கம், கடைசியில் அமெரிக்கா வந்து இல்லை இதுக்கப்புறம் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை கேட்குறாங்க. தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலோட இராணுவம் இருக்குல்ல, அதோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃபான லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்ஸி ஹலேவி இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஆக்சுவலாக இந்த மனுஷன் பேசும்போது கூட ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணிக்கிறோன்னு சொல்லுவார்னு பார்த்தா இல்லை, சொல்லவே இல்லை. சிச்சுவேஷனல் அசஸ்மெண்ட் வித் கமாண்டர்ஸ் சொல்லியிருக்காருங்க. அதாவது இப்போ இருக்க கள சூழல் இருக்குல்ல, இதை நான் கமாண்டர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ரெடினஸ், நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும்ல, நாங்கள் இருக்கோம், எப்போவுமே இருப்போம், அதில் தான் நாங்கள் முழுமையான கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். அதுவும் அஃபென்ஸாக இருக்கட்டும் டிஃபென்ஸாக இருக்கட்டும் ரெண்டும் சார்ந்தும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அடிக்கவும் ரெடி, அடி யாருன்னா கொடுக்குறாங்கன்னா அதை சமாளிக்கவும் ரெடின்னு தான் இவர் இப்போ சொல்லியிருக்காரு. ஆனால் பேஜருன்ற வார்த்தையே அவர் வாயிலேருந்து வரல. அட்டாக்குக்கு பிற்பாடு இந்த பிளாஸ்ட் நடந்துச்சுல, அதுக்கு பிற்பாடு ஒரு பேசியிருக்காரு, ஆனால் அதில் பேஜருன்ற வார்த்தையே வரல. இந்த அஃபெக்டட் பேஜர்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே புதுசாக வந்த கன்சைன்மெண்ட்டு. அதாவது ஹெஸ்புல்லா அமைப்பினர் அடுத்தடுத்து பேஜர்ஸை மாற்றுவாங்கள்ல, ஃபால்ட்டாக இருக்கிறது அப்புறம் பற்றாக்குறையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வர வைப்பாங்களே, அது ஒரு தைவான் கம்பெனிங்க, அவங்க கை காட்டுறது யூரோப்பியன் கம்பெனி. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சமீபத்தில் ஹெஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்க, பேஜர்ஸை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. இப்போல பேஜர்ஸ் நம்மளுக்கு வேணும் அடுத்தடுத்த கம்யூனிகேஷனுக்காக சொல்லிட்டு. இப்படி புதுசாக நடந்த அந்த ஷிப்மெண்ட் இருக்குல்ல, இங்கே தான் எதுவும் நடந்திருக்கு. ஒன்று, கொடுத்த கம்பெனியே பேஜர்ஸோட வேலையை பார்த்து கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைனா அந்த பேஜர்ஸ் கம்பெனிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டு சப்ளைக்காக வந்துட்டு இருக்க நேரத்தில் யாரோ இடைமறித்து சில வேலைகளை பார்த்து அதுக்கப்புறம் ஹெஸ்புல்லா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கலாம், ஒரு பெரிய மெகா ஸ்கெட்சை போட்டு. அது எதுக்காக மொசாட் பண்ணியிருக்க கூடாதுன்னு தான் இப்போ பெரிய கேள்வியே. ஆக்சுவலாக அந்த பிளாஸ்ட் நடந்து முடிஞ்ச பிற்பாடு சில பேர், அதாவது கான்ஷியஸில் இருக்கிற சில பேர் சொன்ன விஷயம், ஹீட் அப் அதிகமாக இருந்துச்சு, அதாவது ரொம்ப சூடாச்சு, உக்கிரமான சூடாச்சு, அதுக்கப்புறம் தான் வெடிச்சுது அப்படின்ட்டு ஹெஸ்புல்லா அமைப்பில் இருக்க சில பேர் சொல்லியிருக்காங்க இப்போ. ஸோ ரொம்ப பெரிய அளவுக்கு ஹீட் அப் ஆகுதுன்னா பேஜரில் இருக்கிற ஒரே ஒரு சாத்தியக்கூறு பேட்டரி மட்டும்தான். அதை தாண்டி அதில் ஹீட் அப் ஆகிற வாய்ப்பு எதுவுமே கிடையாதுங்க. இந்த தியரி இருக்குல்ல, அதாவது மொசாட் தான் ஹேக் பண்ணி இந்த பேஜர்ஸை வெடிக்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு, இந்த தியரி சார்ந்து சில நிபுணர்கிட்ட பேசணும், இந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஓவர் ஹீட் ஆகுதுல இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸு, இதனால் நெருப்பு பிடிக்கும், அது பாசிபிள் தான், அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஹேக் பண்ணி அந்த ஹேக்கிங்னால் இந்த பேட்டரியை நல்லா சூடாக வச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டை நிகழ்த்த வைக்க முடியும்னா அது எங்களுக்கு தெரிஞ்ச பாசிபிலிட்டி கிடையாதுங்க அப்படின்றாங்க. அப்படின்னா நிபுணர்களுக்கே தெரியாத ஒரு சில விஷயங்களை மொசாத் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. இவர் மட்டுமா, ஒரு பெயர் சொல்ல விரும்பாத பிரிட்டிஷ் ஆர்மி மினிஷன்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க, முன்னாள் மினிஷன்ஸ் எக்ஸ்பர்ட்டு, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இப்போது பிபிசிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல, அதில் தெளிவாக சொல்கிறாரு, 10 கிராம் அண்ட் 20 கிராம்ஸ் இந்த அளவுக்கு கூட மிலிட்ரி கிரேட் ஹை எக்ஸ்ப்ளோசிவை கிரியேட் பண்ண முடியும். இவ்வளோதான், கிராம் கணக்கில் பிளாஸ்டுக்கான ஒரு வெடிப்பொருளை கிரியேட் பண்ணிட முடியும். இந்த வெடிப்பொருட்களை ஒரு பேஜருக்குள்ள ஃபேக் எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டாக உங்களால் மாற்றி இன்சர்ட்டும் பண்ண முடியும். இந்த ஆர்ம்டு பை சிக்னல், அதாவது ஒரு சிக்னலுக்கான ட்ரிகர் பாயிண்ட்டையும் உங்களால் செட் பண்ண முடியும். அந்த ட்ரிகர் பாயிண்ட் என்ன தெரியுமா, ஆல்ஃபா நியூமெரிக்னு சொல்கிறாங்க. அதாவது 1 2 3 4ன்ற மாதிரி நம்பர்ஸை சேர்த்தும் சரி, ஏபிசிடின்ற மாதிரி எழுத்துக்களை சேர்த்தும் சரி, உங்களால் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை கிரியேட் பண்ண முடியும். இதுதான் ட்ரிகரிங்கான பாயிண்ட்டே, ஓகேவா. இந்த டெக்ஸ்ட்டை ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சன் பேஜருக்கு அது டிரான்ஸ்மிட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த டைமில் அவங்க பிரித்து பார்க்குறப்பவோ இல்லை அந்த மெசேஜ் அவங்களுக்கு ரிசீவ் ஆன பிற்பாடோ
ட்ரிகர் பண்ணப்பட்டுரும். அவ்வளோதான், பட்டுன்னு எங்கெங்கெல்லாம் மெசேஜ் ட்ரிகர் பண்ணப்படுதோ அங்கே இந்த பிளாஸ்ட் நடக்கும்னு இவ்வளோ பெரிய ஒரு நபரே சொல்லியிருக்காருங்க. எக்ஸ்பர்ட்ன்ற பேர் சும்மா இல்லை, 20-30 வருஷமாக அதுலேயே ஊறி போனவங்க. அவங்க சொல்கிற விஷயம் இதெல்லாம். இந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்தபடி ஒரு முக்கியமான சதி திட்டம் இப்போ முறியடிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றின அப்டேட்டையும் கொடுத்துட்றேன். இஸ்ரேலி செக்யூரிட்டி அஃபிஷியல் ஒருத்தர், சீனியர் மோஸ்ட்டுங்க, முன்னாள், ஓகேவா, இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தவர், இவரை பாம் போட்டு சாவடிக்கணும் அப்படின்ட்டு ஹெஸ்புல்லா பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கான எக்ஸிக்யூஷன் அட்டம்ப்டையும் அவங்க முன்னெடுத்திருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸிக்யூஷன் அட்டம்ப்டை வெற்றிகரமாக முறியடிச்சிருக்கு இஸ்ரேலோட இன்டர்னல் செக்யூரிட்டி சர்வீஸான ஷின்பெட். இந்த விஷயத்தை அவங்களே இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஆனால் ஹிஸ்புல்லா இன்னும் வாயை திறக்கலை. நாங்கள் அட்டம் பண்ணோம், ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்களே, இது அவங்களுக்கு ஒரு பின்னடைவு அமைஞ்சிரும்ல, இது வரைக்கும் அவங்க வாயை திறக்கலை. ஆக்சுவலி இதே நம்ம முன்னாடியே கணிச்சிருந்தோம் ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில். அதாவது இஸ்ரேலோட ஒரு பெரிய தலை, முன்னாள் தலையாக கூட இருக்கலாம், அவங்கள ஹிஸ்புல்லா டார்கெட் பண்ணுறாங்கன்னு. அது லிட்டரலாக இப்போ அப்படியே பழிச்சிருக்கு மக்களே. லெபனானோட ஹெல்த் மினிஸ்ட்ரி இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, கடந்த அக்டோபர், அதான் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து அடிச்சாங்க பாருங்க போன வருஷம், அந்த அக்டோபர் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் லெபனானில் மட்டுமே 589 பிணங்கள் விழுந்திருக்கான். அவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்களாம். இதில் ஹெஸ்புல்லாவினர் தான் மெஜாரிட்டின்றாங்க லெபனானோட ஹெல்த் மினிஸ்ட்ரியை. இன்னொரு பக்கம் இஸ்ரேலி அரசு என்ன தெரியுமா சொல்லுது, ஆமாம் அந்த நம்பர்ஸ் உண்மை தான், ஆனால் அதில் சிவிலியன்ஸ் பார்த்தீங்கன்னா 25 பேர், எங்களோட சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா 21 பேர் வீர மரணம் அடைஞ்சிருக்கான்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த டெத்து சார்ந்து கிளாரிஃபிகேஷன் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, இப்போ கொடுத்துருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், இதுதான் இஸ்ரேல். அவங்க எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்றத யாராலையுமே கணிக்க முடியாது. அப்படியே கணிச்சாலும் அதை ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பாருங்க, மிடில் ஈஸ்டில் எங்களை தாண்டி அரேபிய நாடுகளுக்கு சிம்ம சொப்பன நாடுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நாங்கள் நிலப்பரப்பில் சின்னதாக இருந்தாலும் டெக்னாலஜி, வெப்பன்ஸு, அறிவு எல்லாத்துலையும் நாங்கள் தான் டாப் பண்ணுற மாதிரி இஸ்ரேல் ப்ரூவ் பண்ணியிருக்கேங்க. இஸ்ரேலை பயங்கரமாக தூக்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, நடந்திருக்க அட்டாக் அப்படி. நாம் இந்த இஸ்ரேலை பேஸ் பண்ண இஷ்யூஸ் இருக்குல்ல, இதை பற்றி அவ்வளோ வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸை வெளிப்படுத்தலாம். ஏன்னா இஸ்ரேல் இப்படி அட்டாக் பண்ணணும்னு தெரியும், இந்த அளவுக்கு இறங்கி பண்ணணும்னு எதிர்பார்க்கலங்க, ஆனால் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து இந்த ஒரு நிகழ்வு சார்ந்து உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. இந்த பேஜர்ஸோட பேசிக் சார்ந்தும் அதோட பிளாஸ்ட் இருக்குல்ல, இது தன்மை சார்ந்தும் பேஜர் யார் கண்டுபிடிச்சா அதான் அடுத்த கட்ட ட்விஸ்ட்டு, இது சார்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வரும், காத்துருங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.